Something. Good night, guys. சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. Here I come. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? மைத்ரி டென்ஷனை புரிஞ்சுக்கம்மா, சீக்கிரம் வாம்மா. அடச்சி அட விவசாயிட்ட மனுஷா, இதுக்குதான் டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் வான்னு சொன்னீங்களா? இன்னைக்கு 30 டேஸ் கழிச்சு ஃபேஸ் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ப்ராமிஸ் கை நீட்டு. இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரா மாமியாரு சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா, அம்மாவுக்கு போல மாமியால சொல்லிட்டேன். everything was nice. என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும் ஏதோ என் பாட்டு பாடுறீங்களா, அது வரைக்கும் நல்லா இருந்தது. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையன். Swear on my kids, okay? அந்த மாதிரி நான் பண்ணினேன்னா நான் என்னைய காரி துப்பிக்கலாம். நீங்க போயிட்டு கேட்டுக்கலாம். நீங்க அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுனேன். 2 1 அழகண்டா இந்தடா குண்டா. அட சும்மா இரேண்டா. டாக்டர் she's not having migraine, she's okay. Deep breathing, deep breathing, deep breathing, deep breathing. என்னடா அவார்டா கொடுக்குறான்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த என்னடா நடக்குது? எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். இதான் சாகனு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த பொண்ணு வரசாமன் இல்லையா, பெத்த பொண்ணு வயசாகுது, அதை போய் உள்ளப்பா. பல ஜலிட்ட கிஸ்மக்களை யாராவது 8 மணி சங்க சீக்கிரம் ஊத்துனது அப்படின்னு பார்த்தா மூளையில பாரு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. நம்ப மாட்டல. நீங்க நம்பலல்ல, நான் சொல்றது உண்மைதான். ஏன்னா பாரு எதுக்கு அழுகுறானா, அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் இருக்குல்ல, சோ அவங்க அம்மா வருவாங்கல்ல, அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்களோன்னு பயத்துல இருக்கிறாங்களாமா. எனக்கும் அதே எண்ணம் தான். சீசன் 4 சீசன் 3 மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. உங்களுக்கும் அப்படித்தானே தோணுது? இது வாங்க வீடியோக்குள்ள கமருதீன் பாரு என்னெல்லாம் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வரிசையா 1 by 1 பாத்துருவோமா? இங்கே கம்மு வந்து பார்வை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஏன் அழுகிற, நான் இருக்கிறேன், உங்க வீட்டில் வந்து பேசும்போது நான் வந்து பேசுறேன், மாமா நான் பேசுறேன் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அசோக், அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து கண்ணு மூக்கு வாய் காது எங்க இருந்து தண்ணி வந்தாலும் அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும், பாரு இங்க இருந்து வீரன் டைலாக்லாம் விட்டுட்டு போவான், ஆனா உள்ளுக்குள்ள மரண விதியில இருப்பான். நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீஸ் ஒரு ஆளை லவ் பண்ணா பரவாயில்ல, 1000 லவ் பண்ணிட்டு இங்க வந்து அதை பெருமையா வர சொல்லிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாரு வீட்டில் பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. ஸோ என்ன பேசலாம், எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் அந்த பீஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பொறுக்கி பையன் இங்க இவ்வளவு சீரியஸா என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு பீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஏதோ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா நம்ம ஓடி போய் ஏறோம்ல, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு வெறி கொண்டு. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. இதுக்கப்புறம் பாரு அழுதுட்டு இருக்கா. அதுக்கு வந்து பாரு என்ன சொல்றானா, எப்படிடா நீ மட்டும் தைரியமா ஜாலியா இருக்க, என்னால இருக்க முடியலையடா அப்படிங்கிறதுக்கு. அது வேற ஒண்ணும் வந்துடல சிம்ரன், நான் எதுக்கு பயப்படணும், நான் இருக்கேன் மாமா, நான் இருக்கேன், உன் கூட கண்டிப்பா இருப்பேன், பேரண்ட்ஸ் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காராமா. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சா, நான் உன் கூட தான். என்ன நம்ப. இதுக்கப்புறம் வந்து கனியும் விக்ரமுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா பேசும்போது எப்படி திரும்ப பேசினாங்க,
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏதாவது புரிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா பிபி எடிட்டர்ஸ் என்னத்த பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஒன்னும் கேட்க மாட்டுக்கு. பேசிட்டு இருக்க தொழிலை பத்தி என்ன பேசுற? கடைக்காரன் தப்பா அவங்க வேற எதுவும் பத்தி பேசல, அவங்க வந்து சாண்ட்ராவை பத்தி பேசுறாங்களாமா. அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல குத்துவாங்கல்ல, சோ அதாவது சாண்ட்ராவை குத்துவோம் அப்படின்னு இந்த பீஸுங்க பேசிட்டு இருக்கு. சோ இந்த பீஸை பேசுறத நம்மளுக்கே கேட்க மாட்டேங்குது. ஆனா சாண்ட்ரா பீஸ் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு போலக்கு. அங்க வந்து அப்படியே திருப்பி விடுது. எல்லாரும் வந்து என்ன ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கவலைப்படாத ஒன்னும் இல்லை அப்படின்னு. ஆனா இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல என்னதான் குத்துவாங்கன்னு திருப்பி விடுது இந்த பீஸு. மாஸ்டர் பிளான். இந்த பீஸ் திரும்பி உட்காந்து யாரையாவது பத்தி பேசணும்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்து திவ்யாவை பத்தியே பேசுது. ஆனா நேரத்துலாம் சாண்ட்ரா வந்து திவ்யா வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சம்பந்தமே இல்லாம இந்த அமித் கூட சேர்ந்துட்டு திவ்யாவை திருப்பி குறை சொல்றாரு. ஆனா இவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இவ என்னோட விருந்தாளி. She is my guest. ஆனா இந்த பீஸ் இந்த வாரம் மட்டும் இல்ல, போன வாரத்துல இருந்து ஃபுல்லா புலம்பிக்கிட்டே இருக்கு. ஆனா எதுக்கு புலம்புது, என்ன புலம்புதுன்னு யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சு அந்த புருஷங்காரன் பிரஜன் இருக்கான்ல, அவன் வெளியே போனதுல இருந்து இந்த பீஸுக்கு மைண்ட் லெவல்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. சோ புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்பா என்ன புலம்ப விட்டுட்டியேடா. இதுக்கப்புறம் வந்து இந்த 2.0 டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு, அதாவது டான்ஸ் மாரத்தான். ஸோ அங்கே வந்து கம்மும் பாரும் போய் ஆடினாங்க. ஸோ இங்கே கண்டுபிடிக்கிறக்காண்டி கனியும் அதிரையும் உட்காந்துருந்தாங்க. ஸோ எல்லா பாட்டுக்கும் டக்கு 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 டக்குன்னு பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா உன் மூளைக்கு இதெல்லாம் எப்படி ஆட்டுது? ஆனா இதுல டிஸ்ட்ராக்ட் பண்ற பேர்ல எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த சுபிக்ஷா பொண்ணு மட்டும் நேரத்துல இருந்து இதே பாட்டை தான் பாடிட்டே இருக்கு. ஆனா அந்த பீஸுங்க எத்தனை பாட்டு போட்டாலும் கரெக்டா எக்ஸாம்பிள் காட்டி இந்த பீஸுங்களை கண்டுபிடிக்க வச்சிருது. இந்த பீஸுங்க எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்குது இந்த பாட்டெல்லாம். ஆனா நேத்து ஒரு 2 பீஸ் இருந்துச்சு தெரியுமா, எப்சியும் சுபிக்ஷாவும். ஈஸியா கண்டுபிடிக்கிற பாட்டை கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி புலம்பிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. இதுக்கப்புறம் சாண்ட்ராவோட டீம் போறதுக்காண்டி சாண்ட்ரா வந்து அமித்தை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு பாட்டை சொல்றேன், அந்த பாட்டை நீ வந்து நடிச்சு காட்டு, நான் கண்டுபிடிக்கிறமான்னு பார்க்க சொன்னா ஃபர்ஸ்ட் பாட்டை சொன்னோடனே வாயை சிச்சு காட்டி கொடுக்குது. அப்புறம் வந்து சாண்ட்ரா பீஸ் வந்து ஒழுங்கா நான் சொல்லித்தரேன் இப்படின்னு நடி அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பா தான் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாங்க. ஆனா இதுக்கு நீங்களே உள்ள போயிருக்கலாம் சாண்ட்ரா, ஏன் வெளியே இருந்தீங்க அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. இதுக்கப்புறம் ரொமான்ஸ் காட்சிங்க. 2 பீஸுங்களும் குழஞ்சு பேசிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம 2 பேரும் லாடுறன் பேர்ல நம்மளெல்லாம் வாமிட் எடுக்க வச்சிருவாங்க போலக்கு. இந்த வலையில சிக்கி இது வந்து வளையாது. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வரணுமே. இதுக்கப்புறம் வந்து விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த விக்ரம் வாய வச்சுட்டு இல்லாம, ஏமா சுபிக்ஷா நீ வந்து அரோரா அளவுக்குலாம் இல்ல, அவ கொஞ்சம் இன்டெலெக்சுவல் கேள், நீ வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு இந்த பீஸ் உண்மையை டப்புன்னு போட்டு உடைக்குது. இதை பார்த்த சுபிக்ஷா என்ன செஞ்சா தெரியுமா, அடுத்த சீன்ல இதுக்கப்புறம் வந்து உள்ள அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ இதை பார்த்த பிக் பாஸ் வந்து உள்ள அழுகாதீங்க, இது ட்ரெஸ்ஸிங் ரூம், ட்ரெஸ் பண்றதுக்கு மட்டும்தான், ஸோ வந்து வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு திறந்து பார்த்தா விக்ரம் உள்ள இருக்காரு. இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணும்போது சுபிக்ஷா பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே நேரா வந்து அந்த முக்கு சோஃபா இருக்குல்ல, அந்த சோஃபால உட்காந்து செவுத்த பார்த்து அழுவாங்கல்ல எப்ப பார்த்தாலும், அதே மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்ன சொல்லி அழுதா தெரியுமா, என்ன வாழ்க்கடா. இதுக்கப்புறம் இந்த எல்லாரும் கூடி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த பீஸ் உட்காந்து தேம்பி மூச்சு வாங்கி அழுதுட்டே இருக்கு. நாளைக்கு எங்க 2 பேத்துக்கும் நிச்சயார்த்தம்டா. இதுக்கப்புறம் வந்து எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸும் இவங்க அழுதுட்டு இருக்காங்கல்ல, ஸோ வந்து உள்ள கூட்டு சமாதானப்படுத்தணும் உள்ள கூட்டாங்க. சுபிக்ஷா என்ன நினைச்சாலோ அது நடந்துருச்சு, ஆனாலும் உள்ள போய் அழுதுகிட்டே இருக்கா. அதான் அவார்டு வாங்கிட்டல, அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற. இதுக்கப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாம விக்ரம் பீஸ் வந்து தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கு. ஏன் அழுகுறான்னு பார்த்தா அந்த சுபிக்ஷா பீஸ் அழுதுச்சுல, ஸோ அதனால இவங்களும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா கிட்ட நான் தான் பேசினேன் அப்படி இப்படின்னு கணிக்கிட்ட உட்காந்து பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்டிங் தெரியுது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. இவன் இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகை. இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சுபிக்ஷா உள்ள கூட்டுறாங்கல்ல, அங்க உட்காந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா சுபிக்ஷா பொண்ணு நிறுத்தாம அழுதுட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆயுதத்தை எடுத்து வேண்டிதான் அப்படின்னு பிக் பாஸ் வந்து நீ என்னோட சுபி ஏன் அழுகுற உள்ள போ அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணோடனே அந்த பிஸ் சிரிச்சிருச்சு. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இதுக்கப்புறம் வந்து விக்ரமையும் சமாதானப்படுத்தணும்ல, ஸோ வந்து சுபிக்ஷா வந்து அழுகவே இல்லையாமே, நீ தான் வந்து ரொம்ப ஓவரா சீன் போட்டிருக்கியாமே அப்படின்னு அங்க ஒரு காமெடி பண்றாராமா. இதெல்லாம் பார்க்கும்போது பிக் பாஸ் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க,
சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இதுக்கப்புறம் வந்து அடுத்த டீம் வந்து உள்ள டான்ஸ் ஆட போச்சாங்க. அதுல வந்து வினோத்தும் சாண்ட்ராவும் வெளியே உட்காந்து கண்டுபிடிக்கணும். உள்ள வந்து திவ்யாவும் அமித்தும் உட்காந்து ஆடணும். ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் போட்டாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 3வது ஒரு சாங் போட்டாங்க பாருங்களேன். அதை கண்டுபிடிக்க சொன்னா அந்த பீஸுங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. என்னது ஐயோ என்னது இதுக்கப்புறம் வந்து வினோத் எல்லாம் இங்க இருந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பின்னாடி இருந்து எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்களா, கத்திட்டே இருந்தாங்க. சோ இதை பார்த்த வினோத் வந்து நம்ம வந்து பாத்ரூம்குள்ள போய் யோசிப்போம், அப்பனா நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு பாத்ரூம்குள்ள போய் யோசிக்காரு. இதுக்கப்புறம் வந்து வினோத்துக்கு வந்து ஐடியா தோணிச்சு போலக்கு. அதாவது கண்டுபிடிச்சிட்டான். உடனே அங்கிருந்து ஓடி வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அது கன்னி தீவு பொண்ணா கட்டெலும்பு கண்ணா அந்த பாட்டு தானே அப்படின்னு இந்த பீஸ் கரெக்டா கண்டுபிடிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்கண்ணே, சொல்லிருங்க. இந்த பாத்ரூம்குள்ள போனா உலகத்துல இருக்க எல்லாராலையுமே சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஏன்னா பாத்ரூம்குள்ள இருக்கும்போது பல பல ஐடியாக்கள் தோணும். கட்டுக்கோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போட்டாங்க. அது என்ன பாட்டுனா அடிக்கிற கை அன்னைக்குமா அந்த பாட்டு போட்டாங்க. அதை வந்து வினோத் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பதிலா வேற ஏதோ பாட்டை பாடுறாரு. என்ன பாட்டுனா அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. இதுக்கப்புறம் வந்து வினோத் ரொம்ப நேரம் கசக்கி புளிங்கிறாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. சோ வந்து சார் நாங்க கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ள நிறைய சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து யார் ஜெயிச்சிருப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த டீம்ல இருந்து யாரோட வீட்ல இருந்து 24 hours யார் இருப்பாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பாரு கமருதீன் இருக்க மாட்டாங்க. ஆதிரை டவுட்டா இருக்கு இந்த வாரம் போயிருவாங்களோன்னு. சோ எனக்கு தெரிஞ்சு கனி திரு அவங்களோட குடும்பம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 24 hours. இதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம கனியை பிடிச்சி இந்த சாண்ட்ரா பீஸ் இழுக்குது. என் பையனை பத்தி தப்பா பாடாதீங்க, அதாவது என் குழந்தைகளை பத்தி அப்படின்னு இந்த பீஸ் சம்பந்தமே இல்லாம பேசுது. ஆனா அந்த வீடியோ திரும்ப பார்த்தேன், கனி வந்து நார்மலா தான் பேசியிருந்தாங்க, நார்மலா தான் பாடியிருந்தாங்க. இவங்க வந்து தப்பா கொண்டு போறாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன்படி தெரியுது கனி வந்து எதுவுமே பண்ணல. பட் சாண்ட்ராக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு மண்டையில. சோ பிரஜன் சார் நீங்க வந்து அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அவங்களை கையோட கூட்டு போயிருங்க, அதான் நல்லது அவங்களுக்கு. அதனால கனி வந்து நல்லவங்க தான். அதனால ராமானுஜத்தை விடுதலை செய்யணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் யுவரான். சரி ஓகே, நேத்துல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த வீடியோல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோம்ல. சோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே, நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.